ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கு வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருக்கிறது. கூட்டணி அமைத்து களம் காணும் சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணும் சற்று நேரத்தில் கூட்டாக பரப்புரை செய்ய உள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், ஆந்திராவில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? மக்களவை தேர்தல் நடைபெறும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் நியூஸ் 18 தமிழ்நாடு கள நிலவரங்களுடன் செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறோம். ஆந்திர மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலுடன் சட்டப்பேரவை தேர்தலும் சேர்ந்து ஒரே கட்டமாக நடைபெறுவதன் காரணமாக ஏராளமான எதிர்பார்ப்புகள் இங்கே இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா OSR காங்கிரஸ் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சி காங்கிரஸ் என 3 கூட்டணிகளாக மும்முனை போட்டி இங்கே நிலவுவதை பார்க்க முடிகிறது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில நாம் தற்போது இருக்கக்கூடிய தொகுதி திருப்பதி சட்டப்பேரவை தொகுதியில இருக்கிறோம். இந்த திருப்பதி சட்டப்பேரவை தொகுதியில தற்போது எதிர்க்கட்சி ஆந்திர மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தற்போது இங்கே வர இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டாராக பார்க்கக்கூடிய பவர் கல்யாண் அவர்களும் தற்போது அவருடைய ஜனசக்தி கட்சியின் சார்பாக இங்கே வந்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் ரோட் ஷோவாக செல்லக்கூடியவர்கள். அதன் பிறகு ஒரு பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போது 13ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் விரைவாக இந்த தேர்தல் பிரச்சாரமும் முடியக்கூடிய நிலையில் ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் தற்போது களை கட்டியிருப்பதை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.